வெயிட் லாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த டைமில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க எடை கூட என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க இதை கேட்டு 6 மந்த்தே ஆகியிருக்கோம். அந்த டைமில் நான் கொஞ்சம் சின்ன கேப் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் என்னால் அப்போ போட முடியல. சரி இப்போயாச்சும் போடலாமேன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்காக இந்த ட்ரிங்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மூத்தியை டெய்லியும் குடிச்சு பாருங்கள். வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விளாக் வாயேஜஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விளாக் வாயேஜஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5-6 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே இருக்க கொட்டையை மட்டும் எடுத்துட்டு மேலே இருக்க ஸ்கின் எல்லாமே இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை பிச்சு சேர்க்கறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு ஊறும். இது ஊற வச்சு அரைக்கும் போது நல்லாவே அரைப்படும். அதனால தான் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 4-5 முந்திரி தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 வால்நட் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இது ஒரு சைடு ஊறட்டும். இன்னொரு சைடு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம், மேலே கரிஞ்சிடும், உள்ளே வெந்திருக்காது. லோ ஃப்ளேம்லேயே வறுக்கும் போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவும் கருந்துட வேண்டாம், மீடியமாக இந்த அளவுக்கு வறுந்திருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றி ஆற விட்டுடலாம். வேர்க்கடலை ஆறின உடனே கையிலேயே நல்லா இந்த மாதிரி மசிச்சு தோலெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தோல் நல்லா எடுத்தாச்சு. எல்லாருக்குமே இந்த தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக பிரிக்கும் போது தாங்க கஷ்டமாக இருக்கும். வீடு ஃபுல்லாக பறந்துடும், தோல் பிரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா அதை வேர்க்கடலையை போட்டுட்டிங்கன்னா கீழே தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக வந்துடும். இப்போ எல்லா வேர்க்கடலையும் போட்டாச்சு. இதை லைட்டாக இந்த மாதிரி சளிச்ச மாதிரி பண்ணிங்கன்னா தோல் எல்லாமே கீழே வந்துடும், வேர்க்கடலை மட்டும் நம்மளுக்கு மேலே நிற்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச வேர்க்கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. செவ்வாழைப்பழம் நார்மலாகவே வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த நட்ஸ் அண்ட் டேட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும். அதை அந்த மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து மெயின் இன்க்ரீடியண்டான நம்ம செவ்வாழைப்பழம் தாங்க. இதை இந்த மாதிரி புட்டு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். இது கூட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் இல்லை வெல்லம் இல்லை ப்ரௌன் சுகர் எது வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்மூத்தி ரெடியாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். இது வெயிட் கெயினுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலிங் கொடுக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த செவ்வாழை ஸ்மூத்தியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு ஒல்லியாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.